ஹாய் மகளே! ரொம்ப டேஸ்டியா, குயிக்கா, சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 1/2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். நாங்க வந்து 4 பேருக்கு மட்டும் தான் பண்ணுறோம். காளான நல்லா வாஷ் பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு, இடித்து வச்சிருக்கிற கொஞ்சம் மிளகு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, காளானுக்கு ஏற்ற மாதிரி. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா ஊறட்டும். குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். கூடவே கொஞ்சம் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு. கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சது போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற வச்சுருக்கிற காளானை வந்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா காளானில் நிறைய தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி விட தேவையில்லைங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். நான் வந்து 2 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 5 டம்ளர் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சது இருந்ததுங்க, போட்டுக்கிட்டேன். நீங்களும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய் மக்களே.